அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ள ஜெபமா இருக்கணும். இவன் மேட்டிமை உள்ள ஜெபமா இருந்தான். விபச்சாரம் செய்யறான் பாரு, இந்த பாரு ஆயக்காரன் இருக்கான் பாரு, இவனை மாதிரிலாம் நான் இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். மேட்டிமையான ஜெபம், பெருமை உள்ள ஜெபம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பவுமே எதிர்த்து நிற்பார். மேட்டிமை உள்ளவனை தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? மேட்டிமை உள்ளதா இருக்கா? பெருமை உள்ளதா இருக்கா? அநேகரை குற்றப்படுத்துறவங்களா இருக்கா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் சமமான எண்ணமா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், மறுபடணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்தால் பழையவர்கள் ஒளிந்தது, புதிய சிருஷ்டி ஆயிட்டோம். புதிய சிருஷ்டியா இருக்கணும். பழசு மாதிரியே இருக்கக்கூடாது, பழைய மாதிரியே பேசக்கூடாது, பழைய மாதிரியே கிரிக்கே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க, அவங்க அப்பா புத்தியா, அப்படி இருக்கக்கூடாது. அது அப்படியே அவங்க அம்மா புத்தியா, இல்லையா அவங்க மாமியார் புத்தியா, அவங்க மாமனார் புத்தியா, அப்படி இருக்கக்கூடாது. அவங்களோட புத்தி எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே இயேசுவே மாறிட்டியா, அப்படி சொல்லணும்.